ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்கும் நம்ம கரன்சி மார்க்கெட்டோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளைண்ட்ஸுக்கு கொடுக்குறதுக்காக நம்ம நிறையா வீடியோஸ் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீக் பார்த்திங்கன்னா பிப்ஸ்னு பார்ப்போம். ஸோ கரன்சி மார்க்கெட்டில் பிப்னா உங்களுக்கு வந்து ஒரு கரன்சியோட மூவ்ஸில் எப்படி நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கிறது, ப்ரோக்கரேஜ் எவ்வளோ போகிறது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக பிப்ஸ்ன்றது நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஒரு கிளைண்ட்டு. ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கரன்சி பேருக்கு இப்போ யூரோ யூஎஸ்டிங்க நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். யூரோ யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்ன்றது 1 lakh யூனிட்ஸ் வரும் உங்களுக்கு. 1 lakh யூஎஸ்டி ஆக்சுவலாக 1 lakh பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டு. ஸோ 1 lakh கரன்சி நம்ம வந்து வாங்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளில் யூரோ யூஎஸ்டி பாருங்கள். அது வந்து பிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.12011 இருக்குது. ஆஸ்க் வந்து 1.12025 இருக்குது உங்களுக்கு. பிட்டுன்றது செல்லு, ஆஸ்க்ன்றது பை உங்களுக்கு, அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஸோ அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 14 கொடுத்துருக்கு. யூரோ யூஎஸ்டிக்கு பாருங்கள், ஃபஸ்ட் லைனில் பாக்ஸுக்கு 14 கொடுத்துருக்கு. ஒன்றும் கிடையாது. இந்த பிட்டுன்றது ஆஸ்க்ன்றது இந்த பிப்ஸில் எப்படி கணக்காகும்னா, எத்தனை பிப்பு டிஃப்ரென்ஸ் இருக்குது ப்ரோக்கருக்கோ பார்த்தீங்கன்னா, ப்ரோக்கரேஜ் காஸ்ட்டு 14 பிப்ஸ்ன்னு வாங்க. ஒரு பிப்புன்றது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு. ஸோ 14 பிப்ஸு உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்கர் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கீழே இருக்கக்கூடிய யூஎஸ்டி ஜேபிஓ எடுத்து பாருங்கள், அதோடைய லெவல்ஸ் பார்ப்போம். 139.564க்கு மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காது. அடுத்து ஆஸ்க்கு பார்த்தீங்கன்னா 139.579 இருக்குது. இது கனெக்ட் பண்ணிங்கன்னா 15 பிப்ஸு. ஸோ 64 + 15 நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 79 வரும். கடைசி 2 டெசிமல் பாயிண்ட்டை மட்டும் பாருங்கள் நீங்கள். அதோட டிஃபரன்ஸாக நம்ம கடைசியாக 15 போட்டிருக்கோம். இங்கே XAU USD பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். பிட்டு பார்த்தீங்கன்னா 1974.04 இருக்குது. ஆஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1974.24 இருக்குது. இதோடைய ப்ரைஸ் டிஃபரன்ஸ் கடைசி 2 டெசிமலை பாருங்கள், உங்களுக்கு 20 பிப்ஸ் இருக்குது உங்களுக்கு நார்மலாக. ஸோ பேசிக்கான கான்செப்ட் இதுதான். இப்போ பிப் வேல்யூ வந்து நம்ம ரொம்ப குழப்பிக்கூடாது. இந்த பிப் வேல்யூ வச்சு தான் நம்ம ப்ராஃபிட்டை நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு பிப்பு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டுக்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட் லைன் பாருங்கள், ஒரு பிப்பு உங்களுக்கு ப்ராஃபிட் வருதுன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டுக்கு 10 USD கிடைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட். ஓகேவா? இப்போ உங்களுக்கு தேர்டில் பாருங்கள், பிப் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிப்பு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டை ஜாப்பனீஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.17 USD ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஒரு கோல்டு கான்ட்ராக்ட் சைஸ் 100 ounceக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 10 USD ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து க்ரூட் ஆயிலுக்கும் உங்களுக்கு. ஸோ இது பேசிக் கான்செப்ட். இதை ரொம்ப குழப்பிக்க வேணாம். இது இமேஜை நீங்கள் பார்த்துக்குங்க. இது நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இமேஜை நான் கீழேயும் ஷேர் பண்ணுறேன். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.